கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிற சத்தியம் என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேனா? என்னது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுக்கு யார் தேவை அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அவருக்கு தேவை. அப்போ யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? ஆமேன். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? தேவனாகிய கர்த்தர் நம்ம எப்பொழுது தெரிந்து கொண்டார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பதாக. ஆமேன். இதில் பெரிய ரகசியம்லாம் இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக யாரை தெரிந்து கொண்டார், உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் யாரை தெரிந்து கொண்டார், இதெல்லாம் பெரிய ரகசியம். ஆனால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலில் இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை குறித்து நாம் தியானம் செய்யலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேரா? அநேகர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்க உன் தேவன் உன்மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். அப்போ சிறுமந்தை, இப்போ தேவனுடைய கணக்கில் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சின்ன கூட்டம்தான். அப்போனா இன்றைக்கி எவ்வளவோ கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்பதாக எத்தனை காலங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படியானால் அவர்களாம் என்ன ஆகிறது? நல்லா கவனிங்க. தேவன் இரக்கம் உள்ளவர். ஆமேன் சொல்லுவோமா? அவர் மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த மாபெரும் கிருபை மாறதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எல்லாரையும் அவர் ரட்சிக்கிறார். எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆக இந்த சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு தான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பகிரங்கமாய் வரும்போது அங்கே ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறது. எடுத்து வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில். அவருக்கும் அந்தி கிறிஸ்துவினுடைய அந்த படைக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய வீரர்களை, அந்தி கிறிஸ்துடைய படையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொள்ளுகிறார். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. 2 டீமுக்கும், கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் யுத்தம் நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாசிங்க பார்க்கலாம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். ஆமென். ஆக இங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை பார்க்கும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிற இந்த கூட்டத்தார் அழைக்கப்பட்டிருக்கணும். அழைப்பில் மட்டும் நின்று கூடாது. கவனிங்க. அழைப்பில் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நின்று விடக்கூடாது. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற வேண்டும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா யார்? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் உண்மை உள்ளவர்கள், அதாவது சத்தியமுடையவர்கள். அதான் நம்ம பார்த்தோம் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். சத்தியத்தை அறியத்தான் நாம் உண்மை உள்ளவர்களாக மாறுவோம். சரி, இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து அந்த இடத்துல தேவன் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதை திருப்பி வாசிக்க பார்க்கலாம். அதை 1லிருந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1லிருந்தே வாசிங்களேன். இந்த அழைக்கப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பதை குறித்து வாசிக்க பார்க்கலாம். 1லிருந்து. இயேசு மறுபடியும் அவர்களோட உம்மைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன்,
என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த ஓமை புரிந்தது? அந்தபடியே, இந்த 14வது வசனம், அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இந்த ஓமையினுடைய கருத்து என்ன? முதல்ல எழுத்தின்படியே இங்கே என்ன நடக்குது, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எப்பவுமே நம்ம பலமுறை சொல்லிட்டேன், வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுயத்தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி நீங்கள் அறிய வேண்டும் என்று பேதுரு எழுதுவதை நம்ம அடிக்கடி நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். சரி, முதல்ல இங்கே நமக்கு என்ன பார்க்கறோம்னா, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு ராஜா, நல்லா கவனிக்கணும், யார் அவரு? ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு ஒப்பா இருக்கிறது. தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருந்துச்சு. அப்படின்னா ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார் என்றால் அவருக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கெல்லாம் ராஜா தம்முடைய குமாரன். ஆமேனா? அப்போ அவர் தான் இளவரசன். சரி, அவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய குமாரனுடைய கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். எல்லாரும் என் குமாரனுடைய கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தம்முடைய குமாரனுடைய கல்யாணத்துக்காக அழைக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த கல்யாண நாள் வரும்போது, என் குமாரனுக்கு கல்யாணம் நடக்குது, அழைக்கப்பட்டவரெல்லாம் போயிட்டு அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பும்போது, அழைக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அசட்டை பண்ணி ஒருத்தன் தான் வயலுக்கு போயிடுறான், ஒருத்தன் தான் வியாபாரத்துக்கு போயிடுறான். மற்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராஜா அனுப்பின ஊழியக்காரரை காயப்படுத்தி கொலையும் செய்கிறாங்க, அவமானப்படுத்தி கொலையும் செய்கிறாங்க. உடனே ராஜா என்ன செய்கிறாருன்னா, இந்த கொலை பாதகரை தம்முடைய அழைப்புக்கு இணங்காமல் தம்முடைய அழைப்பை அசட்டை பண்ணி அலட்சியம் செய்து அவமானப்படுத்தின அந்த கொலை பாதகரை ராஜா போய் என்ன செய்கிறார்னா அழிக்கிறார். அந்த பட்டணத்தை எல்லாம் அழிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிறார். தாம் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேனா? அந்த ராஜா என்ன செய்கிறார்னா, நான் விருந்தெல்லாம் அடித்து நல்லா என்ன விருந்து அடிச்சிருக்கிறேன், நல்லா எருதுகளும், நல்லா எருது சொல்லுங்க, என்னது எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடித்து விருந்து எல்லாம் நல்லா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னுடைய விருந்து வீணாக போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, வழி சந்தில் இருக்கிறவங்களை, ஆமேன்னு சொல்லுங்கள், யாரை? வழி சந்தில் இருக்கக்கூடிய, அது ரொம்ப முக்கியம், அங்கே வழி சந்துகள் இருக்கக்கூடிய யாவரையும் கல்யாணத்துக்கு போய் கூட்டினுவாங்க. வழி சந்தில் இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டின்னு விருந்து சாலையில் என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிட விடுங்க. அவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடையணும். ஏன்னா ராஜ விருந்து, கல்யாண விருந்து, அவ்வளோ பெரிய மகிமையான விருந்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவங்களும் போய் வழி சந்திகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு அந்த விருந்து சாலையில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜா என்ன செய்கிறாருன்னா, இவங்க சாப்பிட்ற அந்த திருப்தியை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு கூட யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ற சாப்பாடை பார்த்து ரசிக்கிறதே ஒரு தனி சுகம். ஆமேனா? உண்மையா இல்லையா? நம்மளாம் வீட்டுக்கு வந்தவங்களை கவனிக்கிறோமா இல்லையா? நல்லா அன்பாக விசாரிக்கிறோம். அதே போல் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது
அந்த பந்தியை பார்க்கும்படியா ராஜா உள்ளே வருகிறார். உள்ளே வந்தால் ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரித்திராம உட்காந்துருக்கிறான். ஏன்பா நீ கல்யாண வஸ்திரம் தரித்திராம இங்கே உள்ளே வந்த, எப்படிப்பா நீ உள்ளே வந்தன்னு கேட்டால் அவன் பேசாமல் இருக்கிறான். உடனே ராஜாவுக்கு கோவம் வருது. அவனை தூக்கி என்ன பண்ணுங்க, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறவன் கையும் காலம் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற புறம்பான இருளை தள்ளி போடுங்கள் என்று சொல்லி ராஜா கட்டளை கொடுக்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்தபடி அழைக்கப்பட்டுள்ள அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன ஏனென்றால் இந்த ஓமைகள் எல்லாம் இந்த வேத வசனம் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் இந்த ஓமையாகத்தான் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இந்த முதல் வசனத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமைகளாய் பேசி சொன்னது. ஓமை என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால், தம்முடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்ய சித்தம் கொண்ட ராஜாதி ராஜாவாம் பிதாவாகிய தேவன் தான் அந்த ராஜா. ஆமேன் சொல்லுங்களேன். அந்த ராஜா யார் என்றால் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் செய்து வைக்க அவர் சித்தம் கொண்டார். இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிப்பினுடைய நோக்கமே என்னவென்றால் கல்யாணம். தம் குமாரனுக்கு கல்யாணம் செய்யணும். என் குமாரனுடைய மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்றால், என் குமாரன் எப்படிப்பட்டவர் என்றால் ஜெயங்கொண்டவர். எப்பொழுதுமே ஒரு மனுஷனுடைய வெற்றியை யார் தான் பூரணமாய் கொண்டாட முடியும் என்றால் அந்த மனிதனுடைய மனைவி தான் அந்த மனிதனுடைய வெற்றியை பூரணமாய் கொண்டாட முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர். அவருடைய ஜெயத்தை அவருடைய மனைவி அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய மனைவி தான் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பூரணமாய் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். அந்த மணவாட்டி தான் சபை. ஆமெனா. அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய குமாரனுடைய இந்த கல்யாண விருந்தை என்ன செய்கிறார்னாக்கா எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டு அவர் அழைப்பு கொடுக்கிறார். யாருக்கு அவர் அழைப்பை கொடுக்கிறார் என்றால், இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவங்க யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். நல்லா கவனிங்க. வானத்தை பூமியும் உண்டாக்கினவர் ஒரே தேவன். ஆமேனா. அவரே ராஜாதி ராஜா. ஆமேன் சொல்லுங்க. பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அதான் பலமுறை சொல்லிட்டேன். ஏசாயா 52 அதிகாரம் 7 வசனத்தின்படி சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க. உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அப்படியானால் இந்த வானம் பூமி அண்டா சராசரிலையும் படைத்தவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனும் நான் தான் ராஜான்னு சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆனால் அண்ட சராசரிலையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுவோமா? ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம் இது வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 42:8 மனப்படமா சொல்லலாமே. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூட. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். மகிமை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. அப்போ என்றென்றைக்கும் அவர்தான் ராஜா. அப்படியானால் ராஜா வீட்டு கல்யாண விருந்துக்கு நாம் எல்லாரும் போக வேண்டும். அந்த விருந்தை நாம் சாப்பிட வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்து விட்டார் என்றால், மனிதன் என்னைக்கு பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அவனுடைய இருதயத்துக்குள்ள பெருமை குடிகொள்ள ஆரம்பித்தது. வானங்களும் வானாதி வானங்களும் தேவாதி தேவனை கொள்ளாது. ஆனால் அந்த தேவாதி தேவன் தங்குகிற ஆலயமாக நம்முடைய சரீரத்தை தெரிந்து கொண்டார். நம்முடைய மனது இருக்கிறதே அதுதான் தேவன் தங்குகிற ஆலயம். நம்முடைய மனதில் இந்த மாம்ச பெருமை குடிகொண்டிருக்கிறது. இந்த பெருமையை எடுத்து வெளியே போட்டுட்டு தேவாதி தேவனுக்கு என்றென்றைக்கும் நாம் மகிமையை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 103 சங்கீதத்தில், ஏனென்றால் அவர் தான் ராஜாதி ராஜா இல்லையா, அவர் தான் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார் இல்லையா. வாசிக்க பார்க்கலாம். 103 சங்கீதம் அதில் 19 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம். ஆமென். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுவோமா? யார் நம்முடைய ராஜா?
சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே ராஜா. அவர் ராஜா என்று, அவர் தான் ராஜாதி ராஜா என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு சகலத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டவர். ஆமெனா. அவர் உலகத்தை ஜெயித்தவர். அப்படியானால் அவர் மட்டுமே ராஜா. இந்த ராஜரீகத்தை சியோன் எருசலேம் என்பவர்கள் தான் இந்த மகிமையை உணர முடியும். 146வது சங்கீதம், 146வது சங்கீதத்தில் அவர் ராஜரீகம் பண்ணுவதை 10ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் சதா காலமும் அரசாளுகிறார். ஆமெனா. சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமெனா. அவர் ஒருவரே தேவன். ஆமென். அவரே நீதி உள்ள தேவன். உம்முடைய நீதியும் உம்முடைய நியாயமுமே அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. 145ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தை பற்றி மகிமையாக சொல்லப்பட்டிருக்கும். 145ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? ஆக ஒரே ஒரு ராஜா தான். அந்த ராஜாவை என்னுடைய மனதிலே கொண்டாட வேண்டும். அந்த ராஜாவை என்னுடைய மனம்தான் சிங்காசனம் என்று பார்த்து விட்டோம். நீதியும் நியாயமுமே அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஆனால் நாம் எல்லாரும் பாவிகளாய் போய்விட்டோம். ஆமெனா. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? ராஜாதி ராஜாவாகிய பிதாவாகிய தேவனை அவருக்கு நம்ம மகிமையை செலுத்தாம ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்றான்னா தன்னுடைய மனசுல தாம் பெருமையை உள்ள கொண்டு போகிறான். மனிதனுக்குள்ள இச்சை வந்து விட்டது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாக்கப்பட்டவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது. உலகம் என்று சொன்னால் உண்டாக்கப்பட்டவன், காணப்படுபவன். இவன் தான் அந்தகாரத்தின் பிசாசு. இந்த ஒரு அந்தகாரத்தை தான் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றிவிட்டான். அதனால மனிதன் என்ன பண்றான்னா வல்லமைகளை ஆளுகை செய்கிறான். தேவன் படைத்த வல்லமைகளை ஆளுகை செய்கிறான். அந்த ஆளுகை அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறது. அந்த வெற்றி அவனுக்கு பெருமையை கொடுக்குது. அவன் எதெல்லாம் இச்சிக்கிறானோ அந்த இச்சை அவனுக்கு கிடைச்சதும் அவனுக்குள்ள பெருமை உள்ள வந்து தன்னைத்தான் போற்றி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறான். ராஜாவை பெருமைப்படுத்த மாட்டேங்கிறான். ஆமெனா. வாசிங்க பார்க்கலாம் 10ஆம் சங்கீதம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த உவமை நமக்கு புரியும். 10ஆம் சங்கீதம் திருப்பி கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து வாசிங்க பார்க்கலாம். இல்லை 1லேருந்தே வாசிங்க. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடும் சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை. நல்லா கவனிக்கணும். துன்மார்க்கன் எப்படிப்பட்டவனா? பெருமைக்காரன். துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன், நல்லா கவனிங்க, துன்மார்க்கன் யார் தெரியுமா? தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். இதாங்க மனுஷன். இதாங்க ஏதேன் தோட்டம் நடந்துச்சு. என்னது? இவன் இச்சிக்கிறதெல்லாம் அனுபவிச்சு தன்னைத்தானே போற்றுகிறான். மனிதன் எதற்காக படைக்கப்பட்டவன் என்றால் தேவாதி தேவனை துதிப்பதற்காக படைக்கப்பட்டவன். இவனுக்குள்ள சுயநீதி வந்து விட்டது. சுயநீதி வந்ததுனால்தான் இவன் ஆளுகை செய்கிறான். நான்லாம் நல்லவன் தானே, நான் யாருக்கு எந்த துரோகம் செஞ்சேன்? இன்னைக்கு கூட யாரையாச்சும் கேட்டு பாருங்க பார்க்கலாம். நான் யாருக்கு எந்த துரோகமும் செய்யலையே, நான் ரொம்ப நல்லவனாச்சே. காரணம் என்ன? இவனுக்குள்ள இச்சை இருக்குது. விழுந்து போன இந்த சுபாவத்தில் தேவாதி தேவனை மறுதலித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள் என்று கர்த்தர் என்று நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அப்போ என்ன நடந்துச்சுன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சுயநீதி இருக்கிறது. நியாயப்பிரமான சுயநீதி உள்ள இருந்துக்குன்னு தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு அவன் பாட்டுன்னு ஆளுகை செய்கிறான். இவனுடைய சிந்தனைக்குள்ள என் குடும்பத்தை நான் இப்படி நடத்த போகிறேன், என்னுடைய பிஸ்னஸை நான் இப்படி டெவலப் பண்ண போகிறேன், ஏனென்றால் நான் இச்சித்ததெல்லாம் பெற்றுக்கொண்டு நான் பெருமை உள்ளவனாக இருக்க வேண்டும். தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எந்த பாவத்தையும் மன்னிச்சிருவார் ஆண்டவர். ஆனால் நம்முடைய மனசுக்குள்ள பெருமை இருக்கிறதே, அந்த பெருமைக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, தம்முடைய குமாரனுடைய அந்த திருமண அழைப்புக்காக தம்முடைய குமாரனுக்கு திருமணம் செய்யணும், நீங்கள் இந்த ராஜ விருந்தை நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்னா தம்முடைய குமாரனுடைய கல்யாணத்துக்காக மனிதர்களை அழைக்கிறார், மனுக்குலத்தை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க.
நல்லா கவனித்துக் கொள்ளணும். நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையில் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையில் கொடுத்துட்டு இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனுஷனால முடியாது, நீங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக இருக்கிறீர்கள், ஆனால் என் குமாரனோ நியாயப்பிரமாணத்தின் நீதி உடையவராக இருக்கிறார். அந்த சராசரியம் படைத்தவர் நான் மாத்திரமே, என் குமாரன் மாத்திரமே நீதி உடையவர் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை கையில கொடுத்தாரு. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நாங்கெல்லாம் நியாயப்பிரமாண நீதி உடையவர்கள், நாங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததிகள், நாங்கெல்லாம் ரொம்ப ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா, ராஜாவின் அழைப்பை தள்ளிவிட்டு நாங்களே ராஜா என்று சொல்லி கொண்டார்கள். ஆமேனா? ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன்னுடைய வேலைக்கு வியாபாரத்துக்கும் போயிட்டான். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, நீங்க எல்லாம் ராஜா கிடையாதுன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க யூதர்கள். ஆமேனா? நல்லா கவனிங்க. ராஜ விருந்துக்கு என்ன ஆயத்தம் பண்ணினாரு? எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும். நல்லா கவனிங்க பார்க்கலாம். போஜனம். நான் பல முறை சொல்லிட்டேன், இந்த ரட்சிப்புக்கான நோக்கமே போஜனம். போஜனமே ஜீவன். எல்லாம் கவனிக்கிறீங்களாப்பா? போஜனமே ஜீவன். நம்மளை தேவன் அழைப்பின இந்த மாம்சத்துக்கு நம்ம போஜனம் சாப்பிட்டா தான் உயிர் வாழ்வோம். நாம் என்றென்றைக்கும் பிதாவாகிய தேவனோடு அவர் ராஜ்யத்தில் நிலைத்திருக்கணும்னா நமக்கு போஜனம் தேவை. அப்ப அந்த போஜனம் எப்படிப்பட்ட போஜனம் என்றால், ராஜாதி ராஜாவாகிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த போஜனம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். ஆமேனா? நியாயப்பிரமாணத்தை எடுத்து யூதர்கள் கையிலே கொடுத்து, இந்த வசனம் எல்லாம் என் குமாரன், இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என் குமாரன், அவருடைய பலி, அவருடைய மரணம், அவருடைய மரணத்தோடு கூட நீங்கள் மரிக்க வேண்டும், ஏனென்றால் நானே ராஜாதி ராஜா, என்னை போற்றுங்கள், என்னை துதியுங்கள், ராஜாவை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக சபையிலே. ஆமேனா? அப்படி ராஜாவை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நானே ராஜா என்று நீங்கள் என்னை நோக்கி பாருங்கன்னு சொல்லி வேதத்தை யூதர்கள் கையில் கொடுத்தார்கள். ஆனால் யூதர்களோ தங்களுடைய சுய நீதியினாலே தேவ நீதியை அறியாமல் அவர்கள் தேவ நீதிக்கு புறம்பாக தள்ளப்பட்டு விட்டார்கள். வாசிக்க பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் அதில் 1 வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறவரியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியல. ஆமென் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்து நியாயப்பிரமாணத்தை, தம்முடைய வார்த்தையை, தம்முடைய ஜீவ வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். நானே ராஜா, அதில் முழுக்க என் குமாரனுடைய பலி, என் குமாரனே சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவாக நான் நியமித்திருக்கிறேன் என்று அவர் ஜெயங்கொண்டவர் என்று சொல்லி எருது கரியை, நல்ல கொழுத்த நல்ல ஜந்துக்களை அடித்த அந்த ராஜ போஜனம் ஆகிய அந்த நியாயப்பிரமாணத்திற்கு யூதர்கள் கையில கொடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கப்பான்னு கூட்டாரு. என் குமாரனை விசுவாசியுங்கள் என்று விட்டாரு. என் குமாரன் வருவார். மோசே சொன்னார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களிலிருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுக்காதவன் எவனோ தேவன் அவனை தம் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக செய்வார் என்று சொல்லி தெளிவாக கொடுத்தார், குமாரனை பார்க்க சொல்லி. ஆக அந்த ராஜ போஜனம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவனுடைய ஞானம். மறுபடியும் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். இப்போ அந்த வசனம் மட்டும் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரத்தில் அது எப்படிப்பட்ட போஜனம் சொல்றாரு பாருங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும், சொல்லுங்க, என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கு. நல்லா கவனிக்கணும்.
எல்லாம் ஆயத்தமா இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த விருந்து ஆயத்தமாக்கப்பட்டது. சிலுவை மரணம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. இந்த விருந்து உலகம் எப்போது தேவன் உலகத்தை சிருஷ்டிக்க சித்தம் கொண்டாரோ, அப்போது என்னைக்கு தேவன் மனிதனை சித்தம் கொண்டாரோ அன்றைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது இந்த விருந்து, சிலுவை மரணம். ஆமென் சொல்லுவோமா? ஏதோ ஆதாம் பாவம் செஞ்சப்பதான் இயேசுக்கு சிலுவை மரணம் ஆயத்தம் பண்ணப்பட்டதல்ல. அவர் என்றைக்கு தேவன், மகிமையின் தேவன் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டாரோ அன்னைக்கே இந்த விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டது. எவ்வளவு நல்ல தேவன், ஆமேனா? எவ்வளவு இரக்கமுள்ள தேவன், ஆமேனா? ஆக இந்த எருது என்பது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம், சிலுவையை பற்றின உபதேசம், இந்த கொழுத்த எருதின் கறி. ஆமேனா? நம்ம ஆண்டவர் பீப் பிரியாணியை போட்டு, ஆமேனா, கொழுத்த ஜந்துக்கள் எல்லாம் அடித்து, மான்கள் எல்லாம் அடித்து, என்ன அதெல்லாம் பரிசுத்தம் இருக்கும், ஆட்டை அடித்து, ஆட்டினுடைய இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சு பயங்கரமாக செழிப்பாய் வச்சு இந்த வேத வசனத்தை தியானிக்க 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 என் பெருமை என்னை விட்டு வெளியே போகும். கிறிஸ்து இயேசு எனக்கு உள்ளே வந்து அந்த சிங்காசனத்தில் உட்காருவார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பிதாவை துதிக்கணும். எடுத்து வாசிக்க பிறந்த எருதுக்கறி எப்படிப்பட்டது? நீதிமொழிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 9:1. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை அடித்து? கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரி. இந்த 7 தூண்னா என்ன, சித்திரம் திருத்தினா என்ன என்பதெல்லாம் பார்த்தாச்சு நம்ம ஏற்கனவே. ஆமேனா? ஆக ஞானம், எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆக அந்த போஜனம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த வாசனையாக இருந்தது. தேவனுக்கு பயப்படுற பயம்தான் பரிசுத்தம். ஆக இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்க தியானிக்க தியானிக்க, தியானம் என்றால் புசித்தல், புசித்தல் என்றால் தியானித்தல். யாரெல்லாம் இந்த வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணி தேவனே ராஜா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா, அவரையே தேவனாகிய கர்த்தர் சர்வத்துக்கும் மேலான தேவனாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாம அவருக்கு தந்தளினார். இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா என்கின்ற அந்த மகத்துவம் நமக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் யூதர்களோ என்ன செய்து விட்டார்கள்? நாங்கள் எல்லாம் நீதி உடையவர்கள் தான். இப்போ உதாரணம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த மொபைல் யாருடைய மொபைல் என்றால் என்னுடைய மொபைல். இந்த மொபைலை ஆளுகை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அது இந்த மொபைல் மேலே எனக்கு ஒரு நீதி இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, எதை நீ படைச்ச? உனக்கு என்ன நீதி இருக்கிறது? ஆனால் இவர்களோ, ராஜா இந்த போஜனத்தை சாப்பிட்றதுக்கு ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எது ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுது ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை விசுவாசியுங்கள். அவர் தேவகுமாரன். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் தமது வலது கரத்தில் எழுப்பினார். ஆக அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தது எல்லாம் வேத வாக்கியங்களின்படியே, வேத வாக்கியங்களின்படியே. கிறிஸ்து இயேசு வேத வாக்கியங்களின்படியே மரித்து, வேத வாக்கியங்களின்படி நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்கள் உயிரோடு எழுந்தார் என்று அப்போஸ்தலன் பவுல் வேத வாக்கியங்களின்படியே என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:1 வாசிக்க பார்க்கலாம். வேகம். அன்றியும் சரி, நமக்கு டைம் இல்லை. 3ஆம் வசனம் வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை தாங்க அந்த கொழுத்த ஜந்து, அந்த விருந்து என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். எனக்காக என் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது சத்தியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக என் இயேசு கிறிஸ்து மரித்தார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகையை அவங்க என்ன செய்தாங்கன்னாக்கா, புறம்பே தள்ளிவிட்டு காரணமில்லாமல், முகாந்தரமில்லாமல் அவரை பகைத்தார்கள். காரணமில்லாத பகை. நம்முடைய வீட்டில் விட பாருங்களேன், காரணமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஆனால் பகை வரும். இதுதான் விழுந்து போன சுபாவம். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். யூதர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஏன் இவ்வளவு சிறையிருப்பு, நீண்ட சிறையிருப்பு ஏன் நமக்கு இன்னைக்கு, ஏன் நமக்கு எந்த ஒரு தேசம் கிடைக்கல அப்படின்னா, நம்ம எங்கேயோ காரணம் இல்லாமல் யாரையோ பகைச்சிருப்போம். எது நம்ம படைச்சோம்? யார் மேல் நமக்கு கசப்பு வரணும்? எது என்னுடையது? எதை நான் கொண்டு வந்தேன்? எதை நான் எடுத்து போகிறேன்? யார் மேலே உனக்கு பகை? இந்த பகை தான் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள்
இன்னைக்கு அவருக்கு தங்களுக்கு தேசம் இல்லாமல் இருப்பதற்கு என்கின்ற அந்த காரணத்தை யூத ஆராய்ச்சியாளர் சேஜர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் யாருமே பகைக்காதீங்க, அன்பு கூறுங்க, காரணமே இல்லாமல் அன்பு கூறுங்க, எல்லாரும் மேலே இறக்க வைங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தால் என்று எதிர்க்கிறீங்க, என்னை பகைச்சிட்டீங்களாடா. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார். அவரை தூக்கி சிலுவையில் போட்டாங்க. தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளை எல்லாம் அடுத்து கல்லடிச்சு சாகடிச்சு போட்டாங்க. இவருடைய அழைப்புக்கு இந்த யூதர்கள் செவி கொடுக்கவில்லை, புறம்பே தள்ளப்பட்டு விட்டார்கள். அதனால இப்போ ஆண்டவர் சொன்னார், இவங்களை நான் எரிச்சிட்டேன். கிபி 70ஆம் வருஷத்தில் இவர்கள் எல்லாரும் நாடே இல்லாதபடிக்கு தேவாலயத்தில் தீக்கரையாக்கி இவரை சிதறடித்து விட்டேன், இவர்களை பட்டணத்தை சிதறடித்து விட்டேன். ஆனால் என்னுடைய பந்தி, என் குமாரனுடைய ஒப்பு கொடுத்தல், என் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு எப்போதும் தமக்கு கீழ்ப்படுகிறவர். ஆமென் சொல்லுவோமா? அவர் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, இந்த கீழ்ப்படிதல் தான் கிறிஸ்து எதிர்த்து நிற்பது அந்தி கிறிஸ்து. தேவனை மகிமைப்படுத்தி என்றென்றைக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வர வேண்டும், இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். ஆக இந்த வேத வசனமாகிய இந்த போஜனத்தை, இந்த கொழுத்த எருதினுடைய இந்த பந்தியை நாம் புசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரகசியம், கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை அறிகிற இந்த அறிவு தான் அந்த போஜன பந்தி. ஆக யூதர்கள் தள்ளிவிட்டார்கள். இன்றைய வரைக்கும் ராஜாவுடைய அழைப்பை, அந்த கல்யாண விருந்தை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய வரைக்கும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஒரு தேசத்துக்காக. ஆனால் தேவனே அவர்களுக்கு தேசத்தை கொடுப்பார். தேவன் இஸ்ரவேலை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர்களை அழைத்த அழைப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களும் மாறாதவைகளே. ஆமேனா? நம்முடைய தேவன் மாறாதவர். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா இந்த பட்டணத்தில் அழிச்சாச்சு, இவன் சிதறடிக்கப்பட்டு போயாச்சு. இப்போ நீ என்ன பண்ணா, என் பந்தி ரெடியா இருக்குது, என் பந்தியை புசிச்சே ஆகணும். என் அன்பை என் அன்பை என் அன்பை என் அன்பை ஆமேனா, ராஜாதி ராஜாவாக என் அன்பை என் ஜனங்களுக்கு நான் கொடுத்தே ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவனோ நான்லாம் ரொம்ப நீதிமான்கள்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் வயலுக்கும் ஒருத்தன் தன்னுடைய வியாபாரத்துக்கும் போயிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு கட்டு போயிட்டான். அவர் ராஜான்னு ஆராதிக்க அவனுக்கு மனசு இல்லை. ஆமேனா? ஆனால் அவர்களெல்லாம் மாயை, அவெல்லாம் அழிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் ராஜாதி ராஜாவா இருக்கிறேன், எல்லாரும் மேல இரக்கம் உள்ளவரா இருக்கிறேன். ஆமேனா? நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த போஜனத்தை புசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் எனக்கு வேணும். நீ போய் என்ன பண்ணுன்னா, வழி சந்திகளிலே இருக்கிறவர்களை போய் கூட்டினு வா. எல்லாரும் ஆமென் சொல்லு. எத்து வாசி அந்த வசனம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம். எந்த வசனம்? எந்த வசனம் வாசி? ஆகையால் 9வது வசனம் இல்லையா? ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? என் தேவனே, நான் வழி சந்திகளில் இருந்தவன். ஆமெனா? நாங்கள் புறம்பே, கவனிங்க, நாங்களாம் புறம்பானவர்கள், நாமெல்லாம் தேவனை அறியாதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கும் அவருடைய உடன்படிக்கைக்கும் அந்நியரானவர்கள். ஆனால் என் தேவன் வழி சந்தியில் இருக்கிற இந்த வேசியை என் தேவன் அழைத்தார். ஆமென் சொல்லுவோமா? வழி சந்திகளிலே யார் இருப்பார் என்றால் வேசிகள். அவர்கள் பாவத்தில் குத்தப்பட்டவர்கள். இவர்கள் கையில் நியாயப்பிரமாண நீதியை கொடுத்தேன், அதற்கு உள்ளாக இருக்கிற ரகசியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன் கையில் என்ன கொடுத்தேன். நீங்களோ நாங்களோ ராஜாக்கள் சொல்லி என்னுடைய அழைப்பை புறம்பாக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் வழி அண்டையில், வழி சந்திகளில், ஏசப்பா நாமத்துக்கு மகிமையை சொல்லுகிறேன், இன்றைக்கும் சில பட்டணங்கள்லாம் நீங்கள் போனீங்கன்னா வேசிகள் என்ன செய்வார்கள் என்றால், இரவில் நிறைய டிரைவர்ஸ் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்கள என்ன செய்வாங்கன்னா, வழி ஓரங்களில் நின்று கொண்டு அவர்கள் தங்களுடைய பாவங்களை செய்வதற்கு அழைப்பார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு,
வேசிகளை கூட்டின்னு வா, ஏன்னா அவங்க தான் பாவம் செஞ்சுட்டு இறுதியில் குத்தப்பட்டு புறம்பே தள்ளப்பட்டு என்னை மீட்டுக்கொள்ள யாருமே இல்லையா என்று சொல்லி அவங்க காத்திருப்பார்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியார். அவர்கள் ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணினதை அவருடைய பிள்ளைகளாக இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல்களோ புறம்பே தள்ளிவிட்டார்கள். காரணம் சுயநீதி, உள்ளுக்குள்ள பெருமை. இந்த பெருமையினால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேவனை தள்ளிவிட்டார்கள். இப்போ ஆண்டவர் என்ன செய்றார்னா அழைக்கிறார். நல்லா கவனிங்க, யாரை அழைக்கிறார்? தெரு சந்திகளிலே. நல்லா கவனிங்க, ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய், நல்லா கவனிக்க, அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த போஜனத்தை நீ புசிக்க 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 உனக்குள்ள ஜீவன் உண்டாகும். இந்த 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 போஜனம் ஜீவன், இந்த வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே, என் பிதா உங்களுக்கு அருளிய ஜீவ அப்பம் நானே, இந்த கொழுத்த ஜந்தின் போஜனம் நானே, என்னுடைய மரணமே. இந்த போஜனத்தை புசிக்க 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 உன் ஆத்மாவில் ஜீவன் உண்டாயிருக்கும். உன் பெருமை எல்லாம் உடையும். உன் பெருமை எல்லாம் உடைஞ்சி தேவனுடைய மகிமை உன் இருதயத்துக்குள்ளே வரும். ஆமெனா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனும் தான் இச்சித்ததை பெற்று பெருமை பாராட்டுகிறான். பெருமை பாராட்டுறதுனால தேவனை மகிமைப்படுத்த மாட்டேங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என் மகிமையை வேறு ஒருவனுக்கு என் தூதிய விக்கிரங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதனால நீ வழி சந்திகளிலே போய். ஆமெனா? நல்லா கவனிங்க, யூதா யூதா என்ன செய்கிறார்? மயிர் கத்தரிக்கிற தன்னோட ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறதுக்காக அவர் போய் கொண்டிருக்கும் போது, அவர் திம்னாத்துக்கு போய் கொண்டிருந்த போது அவர் வழியிலே ஒரு வேசியை கண்டு, இந்த வேசியத்தில் நான் பிரவேசிக்க வேண்டும். ஆமெனா? என் ஆண்டவராகிய பரிசுத்தராகிய யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் இந்த வேசியை அவருக்கு மனைவியாக அழைத்தார். ஆமென் சொல்லுவோமா? இந்த போஜனத்தை, ராஜ போஜனத்தை புசித்தால் நீ ராஜாவுக்கு மனைவி ஆகலாம், மணவாட்டி ஆகலாம். இந்த மணவாட்டிக்காகத்தான் அவர் அழைத்தார். அப்பொழுது நான் உன்னோடு பிரவேசிக்க நீ வருவாயா என்று சொன்னபோது, நான் வருவேன், நீ எனக்கு என்ன தருவாய்? நீ என்ன கேட்க? ஒரு ஆட்டுக்குட்டி என்ன தரேன், நான் போயிட்டு ஆட்டுக்குட்டி அனுப்புறேன். இல்லை, இப்போ எனக்கு உத்தரவாதம் கொடும். அப்படியானால் உன் கைக்கோலையும் உன் முத்திரை, உன்னுடைய மோதிரத்தையும் உன்னுடைய ஆரத்தையும் என் கையிலே கொடுத்து விடு என்று சொல்லி, அந்த தாமார் நீதி உள்ளவள், என்னிலும் இவள் நீதி உள்ளவள், அந்த வேசி யூதா கோத்திரத்து சிங்கம் இந்த பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினார், இந்த வேசிக்காக ரத்தம் சிந்தினார். ஆமெனா? தேவனை அறியாமல், தேவனை அறியாதிருக்கிற ஜனங்கள் தான் இந்த வேசிகள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆமெனா? என்னை படைத்தவரை அறியாமல் இருப்பது அத்தனையுமே வேசி. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அப்படியானால் சிருஷ்டிகர்த்தரை அறியாதிருக்கிற அத்தனையுமே வேசி. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்கள், காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளிகள். அவர்கள் பிதாக்கள் அவருடையவரே, எழுத்து மாம்சத்தின்படியே நம்முடைய கிறிஸ்துவும் அவர்களிலே வந்தாரே. ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள். ஆனால் நாமோ வேசி, சொல்ல போனா தாசி. ஆமென். இந்த வேசிகள் மேலே இரக்கம் வச்சு என் பிதாவாகிய தேவன் வழி சந்திகளில் இருந்த நம்மை அவர் ராஜ்யத்திற்கென்று அவருடைய குமாரனுடைய மனைவியாக தெரிந்து கொண்டாரே. கரங்களை உயர்த்தி இரக்கத்துக்காக ஆமென் சொல்லுவோமா? என் பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சதா காலம் துதிகன மகிமை உண்டாவதாக. இவர் போயிட்டு, யூதா போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து அவருடைய சகோதரனாகிய நண்பனாகிய ஈரா கிட்ட ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு, நான் கொடுத்த கைக்கோலையும் மோதிரத்தையும் ஆரத்தையும் வாங்கி வா, அந்த ஊருக்கு போன்னு சொல்லி அனுப்பின போது அவர் வந்து விசாரிக்கிறாரு. என்னன்னு விசாரிக்கிறாரு பாருங்க, பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 38வது அதிகாரம். ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 21 வசனம் வாசிக்க பார்க்கலாம். அவ்விடத்து மனிதரை நோக்கி வழி அண்டை நீரூற்றுகள் அருகே. நல்லா கவனிங்க, வழி அண்டை சொல்லுங்க, வழி அண்டை சொல்லுங்க. ராஜா தம்முடைய போஜன பந்தியில விருந்து சாலை நிறைந்திருக்கும்படி எங்க போய் கூட்டினர் சொன்னாரு? வழி சந்துல, வழி அண்டையில, வழி ஓரத்துல. அதே போல அவ்விடத்து மனிதரை நோக்கி வழி அண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே? கவனி, வேசி என்று சொல்வதற்கும் தாசி என்று சொல்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இந்த வேசி என்பவள் அவளுடைய இச்சையினாலே மறைஞ்சு பாவம் செய்றவ. தாசி என்று சொல்ல, அதுவே அவளுடைய தொழில். அந்த தாசியுடைய தொழில், அதுவே அவருடைய தொழில்.
அவள் எங்கே இருக்கிறாள்? வழியண்டில் இருக்கிறாள். நாம் எல்லாரும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தாசிகள், வேசிகள். ஆனால் யூதா கோத்திரத்து சிங்கமாகிய என் இயேசு ராஜன் இந்த தாசியின் மேலே இரக்கம் வைத்து அவருடைய போஜனத்தை ருசித்து அவருடைய போஜனத்தை சாப்பிட்டு ஜீவன் உண்டாகும்படியாய் அவருக்கு மனைவியாகும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமேனா? இந்த போஜனத்தை, ராஜா கொடுத்த போஜனத்தை, அவருடைய சிலுவை மரணத்தை, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு மனிதனுக்குள்ளே வறுமையானால் அவர்களே தேவனுடைய மனவாட்டிகளாக, இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகளாக மாற முடியும். அவர் போய் கேட்கிறாரு, வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள் இங்கே தாசி இல்லை என்றார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, இவர்கள்லாம் பாவம் செஞ்சுட்டு அவங்களுக்குள்ள மனசாட்சி இருக்குது. மனசாட்சியில் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து, நல்லா கவனி, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து அப்படின்னு நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த தாமார் என்ன செய்வார்கள் என்றால், தன்னுடைய கைமென்மைக்குரிய வஸ்திரத்தை கழற்றிவிட்டு வேசியினுடைய ஆடை ஆபரணம் தரித்து அவங்க உட்காருவாங்க. ஆக நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் என்றால், நமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் அந்த ஒரு கலாச்சாரத்திலேயே போய் கொண்டிருப்போம், அந்த ஒரு கலாச்சாரத்திலேயே போய் கொண்டிருப்போம். இந்த யூதர்களோட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அவங்க கலாச்சாரத்திலேயே போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேவ கலாச்சாரத்துக்கு வரல. தேவ கலாச்சாரம் என்னவென்றால் பலியாக வேண்டும். தேவன் பலி சிந்தை உடையவராக இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற சிந்தை நமக்குள்ள வேண்டும். ஆக ஆண்டவர் யாரை அழைப்பார் தெரியுமா? யாரை அழைப்பார் என்றால் இந்த தாசிகளை. அவங்க சொல்றாங்க, இங்க தாசிலாம் யாருமே இல்லைங்க, இந்த ஊர்ல தாசிலாம் இல்லைங்க, வேசிலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ண, இப்ப பிரசங்கம் வருகிறது, சுவிசேஷம் வருகிறது. இந்த போஜனத்தை ஆயத்தப்படுத்தி வழி சந்திகளில் போய் நின்று கொண்டு, நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். இப்ப இந்த ஞானம் என்ன, எப்படி கூப்பிடுகிறது? எடுத்து வாசிப்பலாம். 9:1 தொடர்ந்து வாசிங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த எங்க பட்டணத்தின் உயர்ந்த மேடுகள், அதாவது வழி சந்திகளில் நின்று கொண்டு, ஏ வேசிகளே, ஏ புறஜாதிகளே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், உனக்காகத்தான் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பலியானார் என்கின்ற போஜனத்தை புசியுங்கள். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். புசித்தல் என்றால் தியானித்தல். இயேசு கிறிஸ்து எனக்காக ஏன் மரிக்க வேண்டும், ஏன் அவர் ஆணி அடிக்கப்பட வேண்டும், ஏன் அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஏன் அவர் முள்முடி சுட்டப்பட வேண்டும், இந்த ஆராய்ச்சி, இந்த போஜனத்தை நீங்கள் புசித்தால் மாத்திரமே நீங்கள் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நீ ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய குமாரனுக்கு மனைவியாக முடியும். ஆமென். இந்த பாவிக்காகத்தான் பரிசுத்த ரத்தம் சிந்தினார். ஆமென் சொல்லுவோமா? பட்டணத்தினுடைய சுவிசேஷம் வெளியரங்கமாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷத்தினாலே நமக்கு ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். ஆமென் சொல்லுவோமா? அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஆக சுவிசேஷம் வருகிறது. உலகம் முழுக்க இந்த சுவிசேஷம் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை கேட்டு வேசிகள் எல்லாரும் ஆமென், நான் ஒரு பாவி அப்பா என்று சொல்லி, ஆமெனா? யாரை தேவன் அழைப்பார் என்றால், ஒவ்வொரு மனுஷனும் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்று பெருமை பாராட்டி அவன் என்ன செய்கிறான்னா தேவனை அசட்டை பண்ணுகிறான். இவன் தான் துன்மார்கன். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பெருமை இருக்குது. ஆண்டவர் யாரை தொடுவார் என்றால், யாரெல்லாம் வாழ முடியாமல், என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியல ஆண்டவரே, நான் தோற்று போயிட்ட ஆண்டவரே, என்னால் எதுவுமே செய்ய முடியல, இப்போ சாவு மட்டும்தான் எனக்கு இருக்குது சொல்லி அப்படியே உள்ளம் உடைக்கப்பட்டு நொந்தவர்களாக அப்படியே புறம்பே தள்ளப்பட்டு தனிமையில் விடப்பட்டு யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களாக நிற்கிற அந்த இடத்துல தான் போய் தேவன் நிற்பார். அதுமாதிரி சொல்லுவாங்கம்மா, இது ஒரு பயங்கரமான ஃபார்முலா. தேவன் துன்மார்கனுக்கு துணை போகிறவர் அல்ல, உள்ளம் உடைக்கப்பட்டு அந்த வசந்தம் யாரை அழைக்கிறார் தேவன்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதில் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருந்த உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமென். தேவன் யாரை அழைப்பாரு? நல்ல கவனிங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்த ஒரு ஸ்திரீ, தாம் புருஷனால் கைவிடப்பட்டு மனம் என்ன வாழ்க்கையே போயிருச்சு இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? யாரை கர்த்தர் அழைப்பார்? கைவிடப்பட்டு மனம் நொந்து இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி.
புருஷன் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் அந்த மனைவியை தள்ளிட்டு வேறொருத்தி கூட போயிட்டான். அப்போ அவருடைய மனம் எப்படி உடைக்கப்படும், ஐயோ என் வாழ்க்கையே போயிருச்சேன்னு சொல்லி உள்ள நொறுங்கி இருக்குமே. அவர்களை எல்லாரையுமே தேவன் அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவரே எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இல்லையே. ஏன்னா உலகத்தில் இருந்தபோது ஒவ்வொருத்தரும் பெருமை இருக்குது. இந்த பெருமையின்படி என்ன பண்ணுறோம், எல்லாம் உள்ள இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருனாக்கா, முதல்ல உனக்கு உன் மாம்சத்தின்படி உனக்கு சந்தோஷம் தேவையா, வா உன்னை நான் அழைத்து நான் அற்புதங்களை செய்கிற தேவன், அடையாளங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், உனக்கு உன்னை வாழ வைக்கிறான் வான்னு சொல்லி முதல்ல அந்த மாம்சத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். ஆமெனா. அழைக்கப்பட்டவர்களை தேவன் யாரை அழைக்கிறார் என்றால், வாழ்க்கையில் தோற்று போய் என்னால் முடியல ஆண்டவரே, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் பெருமையில் இருக்கிறான், அந்த பெருமைக்காகத்தான் ஓடுறான், அந்த பெருமையான காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி உள்ளம் உடைக்கப்பட்டு என் வாழ்க்கையே போயிருச்சாண்டு தேவனை அறியல. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறான். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அந்நியர், ஆனால் உடைக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த மனிதனை உண்டாக்கினவர் என் தேவன். ஆமெனா. அப்போ நடுத்தெருவில் நிற்கும் போது அவளை கூப்பிட்டு வந்துட்டு, ஆண்டவர் உன்னை அழைத்து வந்து உன் தேவைகள், உனக்கு அற்புதங்களை செய்து உன் தேவைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை மூலியமாக மகிமைப்படுத்திக் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவர் யாரை அழைப்பார் என்றால், நீ கைவிடப்பட்டிருக்கணும், எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கணும், மனம் நொந்திருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் தேவன் பெருமகாரனெல்லாம் அழைக்க மாட்டார். உள்ளம் உடைக்கப்பட்டவனை தேவன் அழைக்கிறார். ஆமென். உள்ளம் நொறுக்கப்பட்டவனை தேவன் அழைக்கிறார். உபத்திரவப்பட்டவனை தேவன் அழைக்கிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாதவர். இந்த பூமியில எந்த மூலையில உள்ளம் உடைக்கப்பட்டு என் வாழ்க்கையே போயிருச்சு ஆண்டவரே, நான் வாழறதுக்கு தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளம் உடைக்கப்பட்டு மனம் நொந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். அவர்களை அழைத்து எழுத்தின்படியே இந்த உலகத்தின் தேவைகளை அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாய் வாழ வைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, இந்த பாருப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லிட்டேன், ஆனால் உன்னுடைய ஜனங்களை நான் எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே உபத்திரவப்பட வைப்பேன். அவங்க உபத்திரவப்படணும், அந்த உபத்திரவத்தில் தான் நான் வந்து நிற்பேன். ஆமேனா. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பெருமை இருக்குது. இந்த பெருமையை உடைக்கணும், உடைச்சி என்ன பண்ணணும், உள்ள நொறுக்கப்பட்டிருக்கணும். அப்படியானால் அப்படிப்பட்ட ஜனங்களை தான் நான் என்ன பண்ணுவேன், அழைப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், யாரை அவர் அழைக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் எந்த மூலையில் உள்ளம் உடைக்கப்பட்டு என் வாழ்க்கையே போயிருச்சு, இந்த பூமியில் என்னால் வாழ முடியாது ஆண்டவர்னு சொல்லி நொறுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமிடத்திலும் தேவன் அதை தான் சொன்னார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15 அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். 13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் என்ன போடுவாங்க, 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகள் நான் நியாய்ந்திருப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஜனங்களை கொண்டு போய் 105ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பார்வோனுடைய இருதயத்தை உபத்திரவப்படுத்தும்படி கர்த்தர் தான் திருப்பினார். ஆமேனா. ஏன்னா உன் உள்ளம் உடையணும், உன் இருதயத்துக்குள்ள பெருமை இருக்கிறது, இந்த உடம்புல இச்சை இருக்கிறது. இந்த இச்சை நீ இச்சித்ததெல்லாம் நீ அனுபவிச்சனா உனக்கு பெருமை தான் வரும். அப்போ நீ இச்சித்ததெல்லாம், நீ போடுற திட்டங்கள் எல்லாம் தேவன் சிதைக்க பண்ணுவார், உடைக்க பண்ணுவார். உலகத்தில் அது உன் சாபத்தினால வருத்தது. அப்படிப்பட்டவர்களை தேவன் அழைக்கிறார். அழைத்து அவர்களை விடுதலை கொடுத்து அவர்களை தேவைகளை பூர்த்தி செய்கிறார். ஆமேனா. ஆமேனா. நல்லா கவனிங்க. இந்த 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 ஜனங்களை தேவன் தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம புத்தகத்தில் ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லும்போது 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3:7. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எதை பார்க்கிறாருங்க? யாரெல்லாம் உபத்திரவப்படுறாங்களோ அவங்களை எல்லாரும் தேவன் அழைக்கிறார். ஆமேனா. ஏன்? அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக. உனக்கு என்னம்மா தேவை? உன் தேவை என்னம்மா? நீ என்ன விடுதலை ஆகணுமா? உன்னுடைய போராட்டத்திலிருந்து, உன்னுடைய சுமை சுமக்கிறதுலேருந்து, உன்னுடைய தோல் சுமந்து கொண்டிருக்கிற சுமையிலிருந்து, உன்னுடைய நுகத்திலிருந்து, ஆலோட்டிகளிலிருந்து நீ விடுதலை ஆக வேண்டுமா? நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் எல்லாரையும் அழைக்கிறார். ஆமேனா. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஆக எங்கே எல்லாம் உபத்திரம் இருக்கிறதோ
அங்கே எல்லாம் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்வார்னா, அவர் போய் பக்கத்திலேயே நின்று அவர் என்ன செய்வார்னா அவங்களுடைய உபத்திரவத்தெல்லாம் மாற்றி அவர் என்ன பண்ண அழைத்து, தேவன் அவர்களை அழைத்து அவர்களை நல்லா வாழ வைப்பார். ஆமென் சொல்லுவோமா? இவங்கெல்லாம் சபைக்கு உள்ளே வந்துடுறாங்க, இவங்கெல்லாம் வேசிகள். ஆமேனா? வெளியே போயிட்டு தாசிகளாக பலவிதமான போராட்டத்தினால, நெருக்கத்தினால, சாபத்தில் உழன்று கொண்டிருந்த நம்மை கர்த்தராகிய தேவன் அழைத்து நமக்கு வாழ வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு பில்லி சூனிய கட்டு, சில பேருக்கு சண்டை, போராட்டம், பிரச்சனை, சில பேருக்கு வேலை இல்லை, சில பேருக்கு கடன் பிரச்சனை, உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிற அவர்களை அழைத்து கடன் பிரச்சனை விடுதலை கொடுக்க தேவன் வல்லமை உடையவர். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கும் எவ்வளவு பெரிய சாட்சிகளை, அழைக்கப்பட்டவருடைய சாட்சிகளை கேட்டீங்கன்னா ஐயோ பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர்கள் உபத்திரப்படும் போது அவர் போய் நின்று அழைத்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு பூர்ண பலனையும் ஜீவனையும் கொடுத்து மகிமைப்படுத்துகிற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டு உள்ளே வந்து முதலாவது மாம்சீகமான தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சிடறாரு. செஞ்சுட்டு அவருக்கு தேவை உன் இதயம், உன் இதயத்தில் அவரை நீ மகிமைப்படுத்தணும். இப்போ என்ன செய்வார்னா, உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த வசனங்களை உன் இருதயத்துக்குள்ள ஆராய்ச்சி செய்யும்படியாய் உன் இருதயத்துக்குள்ள அவர் என்ன பண்ண பேசுவார். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவை. ராஜாக்கள் எப்படி திருமணம் செய்வாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ராஜா எப்படிப்பட்டவர்னா, அவர் ராஜா. அவர் எப்படி பார்ப்பார்னா, எல்லாரையுமே சமமாக, எல்லாருமே உயர்வாகத்தான் பார்க்கிறவர். அவர் போயிட்டு ஒரு மாதிரி அசிங்கமான, சாக்கடையான அல்லது நாயை போல கக்கிண்டு தின்றுகிற நாய்களையோ அல்லது கழுவப்பட்ட பன்றிகளையாக அவர் பார்க்க மாட்டார். ராஜா பார்த்தார்னாவே எல்லாரையும் கம்பீரமாக, உயர்வாக, உன்னதமாகத்தான் பார்ப்பார். இப்போ எகிப்தில் யோசேப்பு சிறைச்சாலை இருக்கிறார். பார்வோன் யோசேப்பை அழைக்கிறார். உடனே யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டார். அவருக்கு சவரகன் கத்தி கொண்டு சவரகம் செய்தார்கள். அவருக்கு வெண்வஸ்திரம் தரித்தார்கள். அவருக்கு வஸ்திரத்தை கொடுத்து நல்ல வஸ்திரத்தை மாற்றி ராஜாவுக்கு முன்னாடி கம்பீரமாக போய் நின்னாங்க. அதே போல் தான் நம்முடைய ராஜா வழி சந்திகளிலே, தெரு ஓரங்களில், வீதிகளில் இருக்கிற நம்மை அவர் அப்படி அழைக்க மாட்டார். முதல்ல இந்த போஜனத்தை நீ புசிக்கணும்னா நீ நல்ல வஸ்திரம், ராஜ வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். இந்த கல்யாண வஸ்திரம் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமெனா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாதான் கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணமாகிய போஜனத்தை, ராஜ போஜனத்தை புசிக்க முடியும். இந்த வஸ்திரமாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை என்றால் ராஜாவின் போஜனத்தை புசிக்க முடியாது. ஆமெனா? முதல்ல உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை அழைக்கிறார். ஆமெனா? உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனும் பெருமைக்காக வாழறான். அவன் பெருமை அவனால் நடக்க முடியல. அவன் நினைக்கிறதெல்லாம் தாறுமாறா வேற மாதிரி போகுது. அப்போ உள்ளம் உடைக்கப்பட்டு நடுத்தரில் நிற்கிறான். அவனை அழைத்து அவனுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். ஆமெனா? எல்லாரும் சபைக்குள்ள வர்றாங்க. இங்க ராஜ விருந்து பரிமாறப்படுகிறது, ராஜ போஜனம் பரிமாறப்படுகிறது. கொழுத்த ஜந்து அடிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், அவருடைய வருகை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது. இதை ஒருத்தன் தியானம் செய்யணும்னா அவன் வஸ்திரம் தரித்திருக்க வேண்டும். அந்த வஸ்திரம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகை இல்லாமல் உன்னால வேதத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமெனா? என்னென்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம், சித்திர தையலாட, பலவர்ண அங்கி, வெண்வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், கரைதிரையற்ற வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூத கலாச்சாரத்தில் 7 நாள் விருந்து பரிமாறுவார்கள் மணமகனுக்கு திருமணமாகும் போது. ஆக இந்த 7 வஸ்திரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வளர்ச்சி இருக்க வேண்டும். இந்த வளர்ச்சி இருந்தால்தான் ராஜ போஜனத்தை புசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை தியானிக்க முடியும். அவருக்கு தேவை யான் விருந்து, யான் குமாரனுடைய மரணத்தை நீ நல்லா தியானிக்கணும். அப்ப என்ன செய்வார் அப்படின்னா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய அந்த விருந்துக்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்றால்,
இந்த அழைக்கப்பட்டு சபையில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமையிலேயே உட்காந்துரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் பெருமை வந்துடும். ஏன்னா முன்னாடி இந்த உலகத்துக்காகத்தான் நம்ம அழுதோம், ஏசப்பா கிருபையில் உள்ளே வந்த உடனே நம்முடைய தேவைகள்லாம் தேவன் பூர்த்தி செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு உடனே இவன் பெருமைக்காக பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கின்னு இவனுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கின்னு இந்த பூமியில் பயங்கர ராஜாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இவங்களால் ஏசப்பாவுடைய வசனத்தை எவ்வளோ சொன்னாலும் தியானிக்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்வார்னா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார்னா, சர்ச்சுக்குள்ளே வந்துட்ட பிற்பாடும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தில் நல்லா உபத்திரப்படுத்துவார். தேவன் இப்போ உள்ள வந்து இவங்க என்ன பண்ணுவார், வசனத்தை ஆராய்ச்சி பண்ண வைப்பார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என் இருதயத்தில் தேவனை பரிசுத்தம் பண்ணணும். அப்படியானால் இந்த வேத வசனம் எனக்கு புரியணும். இந்த வேத வசன நோக்கமே கிறிஸ்து இயேசுனுடைய மரணம். அவர் ஏன் மரித்தார்? எனக்காக மரித்தார். ஏனென்றால் என் தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சமாக இருக்கிறேன். இந்த மாம்சம் சிலுவையில் அறியப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமாகிய அந்த போஜனத்தை நான் புசிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவராகிய வஸ்திரம் எனக்கு தேவை. அதாவது பிதாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்ததை நான் விசுவாசித்து, அவருடைய உயிர்த்ததல் மூலமாய் தேவனை விசுவாசித்து தேவ சமூகத்தில் போய் பாவ மன்னிப்பின் நிச்சயமாகிய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள வந்துச்சுன்னா என்னை உபத்திரவத்தின் பாதையில் கொண்டு போவார். இந்த வேத வசனம் என்னுடைய உடம்பு முழுக்க, என் ரத்தத்தில் முழுக்க இந்த வேத வசனம் ஊறணும், ஓடணும்னா தேவன் என்னை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுப்பார். இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ சபை உலகத்தில் நாம் அழுதோம் பெருமைக்காக. தேவன் கிருபையாய் நமக்கு என்ன பண்றாருன்னா வாழ வைத்திருக்கிறார். நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். இந்த பொருள்கள் எல்லாம் என் சந்தோஷம், என் இயேசு கிறிஸ்துவே என் சந்தோஷம்னு சொல்லி இந்த வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்யணும். அப்போ அவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ ஆண்டவர் என்ன பண்ண, சபையில் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டார், அழைத்தார். அழைத்திருக்கிற இந்த கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மாத்திரம்தான் இந்த வேதத்தினுடைய ஆழங்களை புரிய வைப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவளை பூர்ணமாய் நடத்தி இந்த வேத வசனமாகி இந்த போஜனத்தை, இந்த கொழுத்த ஜந்துக்களினுடைய இந்த போஜனத்தை நல்லா புசித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவனே ராஜா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆக ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம்மளை எங்க தெரிந்து கொள்றார்னா, சபையில் இருக்கக்கூடிய நமக்கு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48. அதில் ஆண்டவர் இங்கே சொல்றத பார்க்கலாம். 10 வாசிக்க பார்க்கலாம், 9 வாசிக்க பார்க்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாய் இருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, உன்னை என்ன பண்ண? உன்னை புடமிட்டேன். எல்லாம் கவனிக்கல, உன்னை புடமிட்டேன். ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எல்லாரும் சொல்லுங்க. சர்ச்சுக்குள்ள வந்துட்ட பிற்பாடு, ஆண்டவரே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவரே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸ்ல ரொம்ப நல்லா போகுது, அவங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்குது, எல்லாருமே பார்த்து நல்லா அவங்க பேரு புகழ்ச்சியில் பயங்கரமா போகுது. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட வேதனை? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே கண்ணீர்? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே போராட்டம்? நான் எதை தொட்டாலும் தோல்வியாவே நிற்குதே. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? இந்த உபத்திரவத்தின் குகையில வெள்ளியை போல் அல்ல. வெள்ளி என்பது தேவனுடைய வசனம். சங்கீத புத்தகம் 12வது சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, எடுத்து வாசிக்க போல, வேகம் எடுத்து வாசி. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த வெள்ளி. ஆமெனா. வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய். நல்லா கவனிங்க. இந்த வேத வசனம் வெள்ளி என்பது தேவ சித்தம். தேவ சித்தம் என்பது, நல்லா கவனிங்க, தேவ சித்தம் என்பது அந்த எருது என்பது தேவ சித்தம். சிங்கமுகம் மத்தேயு சுவிசேஷம் என்பது விசுவாசத்தையும், மார்க்கு சுவிசேஷம் எருதை குறிக்கிறது. எருது என்பது தேவ சித்தத்தையும், லூக்கா சுவிசேஷம் மனுஷகுமாரன் அது அன்பையும், யோவான் சுவிசேஷம் பறக்கிற கழுகு பரிசுத்தையும் குறிக்கிறது.
இங்கே எருது என்பது அந்த ஏன் அங்கே எருது அடிக்கப்பட்டது என்றால், எருது என்பது தேவசித்தம். தேவகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவசித்தம் செய்தவர். ஆக தேவசித்தம் செய்தவர் இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன் என்கின்ற இந்த ரகசியத்தை நீ புரிஞ்சு, உன் உடம்புல இருக்கிற டிஎன்ஏ எல்லாம் இந்த முந்தின மனுஷனாகிய ஆதாமுடைய டிஎன்ஏ எல்லாம் மாறி தேவனுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துடைய வசனம் என் உடம்புக்குள்ள அப்படியே மறுரூபமாக வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவம் என்பது சுபாவ மாற்றம், டிஎன்ஏ மாற்றம். ஆமேனா? இந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய வசனம் இந்த ரத்தத்துக்குள்ள நாடி நரம்பெல்லாம் ஓடணும். நம்முடைய தேவன் நல்லவர். ஆமேனா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதனால் உன்னை புடமிட்டேன், வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். சபையில் இந்த உபத்திரவத்தின் குகை என்பது தேவனுடைய வசனமாகிய அவருடைய பரிசுத்த வார்த்தையை நாம் தியானித்து தியானித்து தியானித்து, நான் ஒரு பாவி ஆண்டவரே, பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வெட்கம் எனக்குரியது, நிந்தை எனக்குரியது, மகிமை உமக்குரியதுன்னு சொல்லி என்னுடைய மனசு சொல்லணும். என் மனசுக்குள்ள கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். அப்போதான் நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவர் சொன்னார், இதோ உன்னை புடமிட்டேன். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஏன் ஆண்டவர் எனக்கு கண்ணீர்? நான் உம்மைத்தானே ஆண்டவரை ஆராதிக்கிறேன், உம்மைத்தானே ஆண்டவரை சேவிக்கிறேன், உம்மைத்தானே ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் கண்ணீர்னா, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேனா? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ வாசி 48:11 வாசிக்க தொடர்ந்து. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? ஆமேன் சொல்லுங்க. எப்பா உன் இருதயத்துக்குள்ள என் நாமத்தினுடைய பரிசுத்தம், நானே பரிசுத்தர். அப்படியானால் நான் கொடுத்த வஸ்திரமாகிய பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளனை நீ தரித்து கொண்டிருந்தால் தான் இந்த போஜனத்தை புசிக்க முடியும். சபையில் பரிசுத்த ஆவியானுடைய பூரணத்தை, பரிசுத்த ஆவியானுடைய வளர்ச்சியை, அதான் சொல்லிட்ட, ரட்சிப்பின் வஸ்திரம், சித்திர தையலாட, பலவர்ண அங்கி, வெண் வஸ்திரம், அப்புறம் கரைதிரையற்ற வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம், இதுதான் அந்த வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டிருந்தால் தான் இந்த போஜனத்தை நல்ல திருப்தியாக புசிக்க முடியும். ஆக இந்த வஸ்திரம் ராஜா கொடுத்த வஸ்திரம் தரித்திராமல், முன்னாடி வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து கொண்டிருந்தோம். அந்த வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து போட்டு ராஜா கொடுத்த வஸ்திரமாகிய பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளனை நம்முடைய இருதயத்துக்குள்ளே தரித்து கொண்டு இந்த வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்து புசித்தால் தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆமேனா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆக தேவன் எப்போது நம்மை தெரிந்து கொள்வார் என்றால், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், இந்த ஊழியத்தின் நிமித்தம் எவ்வளவு நிந்தை, குடும்பத்தாலே பகைக்கப்படுவோம், சொந்த பந்தத்தால் பகைக்கப்படுவோம், சபையில் வெறுக்கப்படுவோம், அது புறஜாதிகள் மத்தியில் சாட்சிகள் குலையும், அப்படியே நம்ம புழுவை போல துடிப்போம். கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தில் என்னை பரிசுத்தம் பண்ணு. ஆமேனா? எப்படா நீ உன்னை கொண்டு போய் உள்ள உட்கார வைக்கலாம்? அப்போ என் பெருமையெல்லாம் அச்சு நொறுக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. முன்னாடி பாருங்களேன், நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தொழிலை காண்பிக்கிறதுக்காகத்தான் அந்த வஸ்திரத்தை கொடுப்பாங்க. டாக்டருக்கெல்லாம் ஒயிட்டு, போலீஸுக்கெல்லாம் காக்கி, அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்துகிறார்கள். முன்னாடி நான் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து கொண்டிருந்தேன், ராஜா கொடுத்த அந்த வஸ்திரத்தை இப்போது நான் மகிமையாய் ஏற்றுக்கொண்டேன். அப்பா, நான் இப்போது வேசி அல்ல, உமது நாமத்தில் நான் பரிசுத்தம். ஆமேனா? உமது நாமத்தில் நான் பரிசுத்தவான். அப்படியானால் நான் ஒரு பாவி என்று சொல்லி யார் யாரெல்லாம் தேவனில் போய் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தமது மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்த தேவன் வல்லமை உடையவர். ஆமேனா? ஆக பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தாதான் கிறிஸ்து இயேசுவுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவை நாம் தியானிக்க முடியும். ஆக கர்த்தராகிய தேவன் நம்ம எப்படி தெரிந்து கொள்றார்னா, யாம் பரிசுத்த நாமம் எப்படி குலைக்கப்படலாம்? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். உன் ஆத்துமாவில் நீ என்னை தான் பரிசுத்தப்படுத்தணும். அப்படியானால் நான் இந்த வேத வசனத்தை அப்படியே உனக்குள்ள அனுப்பி, இப்போ நல்லா கவனிங்க, இந்த உபத்திரவத்தில் ஒரு பெரிய சந்தோஷமும் திட நம்பிக்கையும் பூரணமும் நமக்குள்ள கம்பீரமாக இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற அந்த பலன். ஏனென்றால் வசனம் சத்தியம் அல்லவா? எனக்கு ஆண்டவரை வெக்க எனக்கு வரட்ட ஆண்டவரை, நிந்தை எனக்கு வரட்ட ஆண்டவர், அப்படி நின்று கம்பீரமாக சகிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுவோமா? 1 பேதுரு 3 அதிகாரம் 15 வசனம் வாசிங்களேன். 1 பேதுரு 3:15.
கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி. யாரை பரிசுத்தம் பண்ணணும்? உன் இருதயத்தில் யாரை பரிசுத்தம் பண்ணணும்? கர்த்தராகிய தேவனை பரிசுத்தம் பண்ணணும்னா உன்னை உபத்திரவத்தின் குகையில ஒப்பு கொடுத்து தான் என்ன பண்ணுவாரு? உன்னை தெரிந்து கொள்ளுவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். முன்னாடி வரைக்கும் வேசி அந்தகாரத்தில் நாங்கள் விழுந்து போய் கிடந்தோம். அந்த வஸ்திரத்தை கழற்றி போடுறதுக்கு மனசே வராது. ஆமேனா? ஐயோ, அந்த பாவ சேற்றில் உழன்று கொண்டு, அந்த துன்மார்க்க உலையில உழன்று கொண்டு, இந்த வேசித்தனமே எங்களுக்கு தேவை, எங்களால் எங்களுக்கு இந்த வஸ்திரம் தேவையில்லை, இந்த ஒரு அசுத்தமே எனக்கு போதும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போ வஸ்திரம் மாறுகிறது. வஸ்திரம் தான் நம்ம யாருன்னு வெளிப்படுத்தி காட்டும். ஆமேனா? ஆமேன் சொல்லுவோமா? அதுக்கு தான் நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணணும். அலங்காரமாக இல்லை, நமக்கு தேவையான போதுமானதாக. சில பேரை பார்த்தா கலீஜா, சில பொம்பளைங்களாம் ஏந்து பார்த்தோன்னா அப்படியே தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கின்னு நல்லா. நம்முடைய வஸ்திரம் நம்முடைய கம்பீரத்தை காட்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டவங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக கம்பீரமாக இருக்கணும். ஆக வழி சந்திகளில் இருக்கக்கூடிய அவர்கள் வேசிகள். இந்த வேசிகளும் ஆயக்காரனா பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு முன்னதாக பிரவேசித்து விட்டார்கள். காரணம், அவர்களை நல்லா கழுவி, அவங்க அந்த அழுக்கெல்லாம் கழுவி, அந்த வஸ்திரத்தெல்லாம் கழுவி தூரம் போட்டு என்னுடைய மகிமையின் வஸ்திரத்தை அவர் நிரப்பினேன். காரணம், என்னுடைய உன் இருதயத்தில் என்னை பரிசுத்தம் படுத்த வேண்டும். ஆமேன். நானே மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உபத்திரவத்தின் குகையில போட்டு நல்லா எடுத்து, நல்லா அந்த குகையில போட்டு நல்லா புடமிட்டு, இந்த வசனம் வாழ்க்கையில ஜீவனாக மாறுகிற வரைக்கும் சபையில நல்லா உபத்திரப்படுத்துவார். கம்பீரமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ராஜ்யத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான், எனக்கு தான் இதெல்லாம் வரும், அப்பாவுக்கு ஸ்தோத்திரமான சொல்லி கம்பீரமா இருக்கணும். அந்த முறுமுறுப்பை வெளியே காட்டக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் அங்கே சோதித்த போது அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் கம்பீரமாய் நின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் விசேஷித்த ஆவி அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை கர்த்தர் புடமிட்டார். எடுத்து வாசிய போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 41வது அதிகாரம் 8 வாசிய பார்க்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. இந்த தாசன் அப்படின்னு வந்துருச்சுன்னா போயிடுச்சு. அவனை ஆண்டவர் அச்சு கீழ்ச்சி நல்லா புடமிட்டு நல்லா என்ன பண்ணுவார்? அப்படியே நொறுக்கி என்ன பண்ணுவார்? எப்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் நொறுக்கி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார், உபத்திரவத்துக்கு உட்படுத்தினார். ஆமென். தாசன் அப்படின்னு வந்துருச்சுனாவே அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே தாசர்கள். தேவன் அவரை அழைத்தார், அவர்களை உபத்திரவப்படுத்தி அந்த உபத்திரத்தில் அவங்க நின்னாங்க. மகிமை உமக்கே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உமக்கே என்று சொல்லி அவர்கள் நின்னார்கள். அதனால நான் அவளை தேவன் என்று சொல்வது ஒரு வெட்கப்படவில்லை. ஏன்னா அந்த தாசன் யார்? 42:1 வாசிக்க பார்க்கலாம். இப்பதான் புரியும். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர். ஆமென். தாசன் என்னாலே தெரிந்து கொண்டவர்கள். தெரிந்து கொண்டவர் என்னாரே? வசனம் அவர்களை புடமிட வைக்கும், வசனம் அவர்களை உபத்திரவப்படுத்தும், வசனம் அவர்களை உபத்திரவப்படுத்தி புடமிட்டு மகிமை தேவனுக்கேன்னு சொல்ற வரைக்கும் உள்ளத்துக்குள்ள அந்த புடமிடுதல் நடந்து கொண்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சு கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ற வரைக்கும் அவருடைய வசனம் நல்லா புடமிடும். நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? அழைக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா உலக ஆசீர்வாதத்தோடு நல்லா இங்கே இரு. தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று சொன்னால் இந்த வசனத்தின் நிமித்தம் எல்லாம் நம்மளை விட்டு போகும். இந்த வசனம் உள்ள வர 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 உலகம் நம்மளை விட்டு போயினே இருக்கும். சொந்த பந்தம் போயினே இருக்கும், காசு பணம் போயினே இருக்கும், பேரு புகழ்ச்சி போயினே இருக்கும். இந்த வசனம் நமக்கு உள்ள போக 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 தேவன் நம்மளை மகிமைப்படுத்த வல்ல முடியும். ஏன்னா இவங்கள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வஸ்திரம் இருந்தால் மட்டும்தான் அந்த போஜனத்தை புசிக்க முடியும். ஆமென். அது கொழுத்த போஜனம். வஸ்திரம் இல்லைன்னா சின்ன சின்ன உபத்திரத்துக்கும் முறுமுறுத்துன்னு உட்காந்துருப்பேன். சின்ன சின்ன பிரச்சனைக்கும் முறுமுறுப்பு இருக்கும். ஆக அதனால தான் வஸ்திரம் ரொம்ப முக்கியம். ராஜா கொடுக்கிற வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தான் இந்த போஜனத்தை சாப்பிட முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த வேதத்தை உன்னால் ஆராய்ச்சி செய்யவே முடியாது.
அதனால அப்போ இங்க என்ன, எப்படி என் தாசனாகிய நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இவரை உபத்திரவத்துக்கு உட்படுத்தினேனோ அதே போல அவருடைய வசனம் உள்ள வர வர யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களை இந்த உபத்திரவத்தின் குகையில் தான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த வசனம் அவர்களை புடமிட்டு கொண்டு போகும். ஏன்னா அவர் பரிசுத்தர். என் இருதயத்துக்குள்ள என்னை அல்ல, நான் இச்சித்ததெல்லாம் நான் அனுபவிப்பேன்டா எனக்கு பெருமையை கொடுக்கும். அதனால் என் திட்டத்தெல்லாம் போட்டு உடைப்பார். தேவ சித்தம் செய்யும்படி என்னை அழைப்பார். அதுதான் அந்த எருது. அந்த எருது என்பது தேவ சித்தம். தேவ சித்தம் செய்து தேவகுமாரனை நான் புசிக்க வேண்டும். இப்போ வாசி 41:8 வாசி. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து. நல்ல கவனி, ஃபர்ஸ்ட் தேவன் நம்மை அழைக்கிறார். எப்போ அழைக்கிறார்? உலகத்தில் நம்மளால் வாழ முடியாமல், சொல்லப்போனால் பெருமைக்காக, என் பெருமையால் என்னால் வாழ முடியலையே, நான் நடுத்தரில் நிற்கிறேன்னு சொல்லி உள்ளம் உடைக்கப்பட்ட போது அந்த உடைக்கப்பட்ட இருதயத்துக்கு ஆறுதல் கொடுக்க என் தேவன் மாத்திரமே பாத்திரர். ஏனென்றால் அவரே நம்மை சிருஷ்டித்தவர். ஆமென். நம்மளை அழைத்து சபையில் எல்லா விதமான குறைவுகளையும் நிறைவாக்கி பூர்ணப்படுத்தி வைக்கிறார். அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீ ராஜா இல்லைப்பா, நானே ராஜா. ஆமேனா? உன் நாமம் ஒன்றுத்துக்கும் உதவாது, என் நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். உன் இருதயத்துக்குள்ளே நீ என்னை பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னா, பரிசுத்த உன் வஸ்திரம், உன்னுடைய வேசியின் வஸ்திரம், உன்னுடைய பழைய வாழ்க்கையை நீ களைஞ்சி போட்டுட்டு என்னுடைய மகிமையின் வஸ்திரத்தை நீ தரித்து கொண்டால் தான் இந்த போஜனத்தை புசிக்க முடியும். அப்போ தான் உன்னால் வசனத்தை கேட்க முடியும். அப்போ தான் வசனத்தை பைபிள் ஸ்டடிக்கு வர முடியும். அப்போ தான் வேத ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த வேத ஆராய்ச்சி, இந்த போஜனம் தான் உனக்கு ஜீவன். ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்து. ஆமேனா? அப்போ நான் உன்னை அழைத்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாசன் அப்படின்னாலே புடமிடுதல், தேவனால் புடமிடப்பட்டவர்கள். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை வெறுத்துட்டீங்களாப்பா, என்னை கைவிட்டீங்களா ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருந்தால் ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ உபத்திரமும், எனக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ பாடுகள், எனக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ கண்ணீர், எனக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ அவமானம், ஏன் ஆண்டவர் இவ்வளோ நிந்த அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வெறுத்துடலடா என் செல்லம். ஆமேனா? நீ எனக்கு தேவைடா. ஆமேனா? ஆமேனா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ வழி சந்தியில் இருந்தவன் தான், அந்த வஸ்திரத்தை நீ கழட்டி போட்டு நான் கொடுத்த ராஜ வஸ்திரம், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியுடைய பூரணம், அந்த வஸ்திரம் இருந்தால்தான் இந்த ராஜ போஜனத்தை, ஆமேனா, இந்த ராஜ போஜனத்தை, இந்த பரிசுத்த வேதத்தை நீ ஆராய்ச்சி செய்து என்னை நீ பரிசுத்தப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நீ உன் பெருமைக்கு தான் வாழ்வே. நீ உன் பெருமையில் இருக்கிறியா இல்லை தேவனை நீ மகிமைப்படுத்துறியா என்பதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, வசனம் பேசும்போதோ அல்லது எந்த சமயத்திலேயோ என்ன சம்பவம் நடந்தாலும் உனக்கு வலியே வராது, விழிப்பு தான் வரும். எந்த சுச்சுவேஷன்லையும் உன் இதயம் வலிக்குதுன்னா நீ இன்னும் மாம்சத்திலே கரைபட்டு போயிருக்க. நீ அழைக்கப்பட்ட அழைப்பிலே தான் இருக்கிற. நீ இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அந்த வாழ்க்கையில் நீ இன்னும் வரல. ஆனால் என்ன நடந்தாலும் என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிப்பாய். ஆனால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை புரிஞ்சு போச்சு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். சபையில் இன்னைக்கு ஜே 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 ஜேன்னு கூட்டங்கள் போகும். கூட்டத்தை பார்த்து ஏமாந்துராத. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த வசனத்தை கொண்டே புடமிடுவேன். யோசேப்புக்கு என்னைக்கு தரிசனம் வந்துச்சோ அந்த வசனம் அவரை புடமிட்டுது. ஆமேனா? அந்த வசனம் அவரை புடமிடும். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 105வது சங்கீதத்தில் யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்ததும் அந்த வசனமே அவரை புடமிட்டதை பார்க்கிறோம். 105வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை புடமிட்டுச்சு? யோசேப்பை புடமிட்டுச்சு. ஆமென் சொல்லுவோமா? இப்போ எத்தனை புரிஞ்சு போச்சு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த பழைய வஸ்திரம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த வஸ்திரம் தான் அவளுடைய ராஜ மேன்மையை காண்பிக்கிறது. ஒவ்வொருத்தரும் என்ன தொழில் செய்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த வஸ்திரம் காட்டிடும். யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவங்க ஒரு வஸ்திரம் போட்டுக்கொண்டு ஒருத்தன் வயல்வெளிக்கு போயிட்டான், ஒருத்தன் வியாபாரத்துக்கு போயிட்டான். இப்போது
வழி அருகே இருந்த வேசிகளை அழைத்த போது, ஆமா ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் வேசிகள் அப்பான்னு சொல்லி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆமேனா? தங்களுடைய ஆடை ஆபரணங்களை களைந்து போட்டு ராஜாவை மகிமைப்படுத்தும்படியாய் ராஜா கொடுத்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு ராஜ போஜனத்தை சாப்பிட்டுட்டு ராஜாவின் மகனாகிய அவருடைய குமாரனுக்கு மணவாட்டியாக்கப்பட்டோம். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? நாம் எல்லாரும் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி யாருன்னா ஒரு ஆட்டுக்குட்டி. நான் எப்போ எனக்குள்ள இருக்கிற கர்ஜிக்கிற சிங்கத்தை எப்போ நான் வெளியெடுத்து போட முடியும்னா, நான் புடமிடப்பட வேண்டும். என் தேவனால் இந்த வேத வசனத்தை கொண்டு புடமிடப்பட்டால் தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு நான் சாந்தமும் மன தாழ்மையுமாக இருக்கிறேன். அந்த சாந்தம், அந்த தாழ்மை, ஆட்டுக்குட்டியாக தேவன் நம்மை மாற்றணும். இந்த போஜனத்தை புசிக்கணும். இந்த ராஜா கொடுத்த இந்த போஜனத்தை புசிக்கணும்னா ராஜா கொடுத்த வஸ்திரம் இருக்கணும். என் பழைய வேசியின் வஸ்திரத்தை தூக்கி வெளியே போட்டிருக்கணும். ஆமேனா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஆக பரலோக ராஜ்யத்துக்குள்ள யார் பிரவேசிக்கிறாங்கன்னா வேசிகள். ஆமேனா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 21:31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தயவு சொல்லாமா? யார் உள்ள பிரவேசிக்கிறாங்களா? வேசிகள். ஆமேனா? ஆக வழியருகே இருந்த இந்த வேசிகள் ராஜா கொடுத்த வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரம், நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். எப்படி ஆயத்தம் பண்ணினால், ராஜா கொடுத்த இந்த உபதேசம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த உபதேசம் சிலுவையை பற்றின உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. ஆக தேவன் தம்முடைய குமாரனுக்கு ஒரு மனைவியை தெரிந்து கொண்டார். அந்த அவள் அவருக்கு மனைவியாக வேண்டுமேயானால் ராஜாவின் போஜனத்தை சாப்பிட வேண்டும். ராஜாவின் கல்யாண விருந்து சாப்பிட வேண்டும். ராஜாவின் கல்யாண விருந்து எருது அடிக்கப்பட்டிருக்கிறது. எருது தேவ சித்தம். தேவ சித்தம் செய்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து தேவன் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சி, அந்த இருதயம், அவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ராஜா உள்ள வராரு. வந்தா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வந்து தங்க வேண்டும். பரிசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைனா ஊழியக்காரனை பகைப்ப. நம்மிடத்தில் வருகிற, நம்முடைய வீட்டில் வந்து போகிற இந்த மனுஷன் பரிசுத்தவான் என்று நான் பார்க்கிறேன். அந்த பரிசுத்த பார்வை இன்னைக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது தென்படும். இல்லைன்னா அதுவும் நம்மளாம் லோக்கல் வேற, நம்மளை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்குது இன்னைக்கு, இல்லையா? ஒரு ஊழியக்காரனுக்கு தன் சொந்த ஊர்லேயும் தான் சொந்த வீட்லேயும் அவனுக்கு கனமே கிடையாது. ஏன்? அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பூர்ணம். அந்த வஸ்திரம் இருந்தால் தான், ராஜ வஸ்திரம் இருந்தால் தான் சபையில் கொடுக்குற அந்த போஜனத்தை எடுத்து வீட்டில் போய் உட்காந்து, நான் பலமுறை சொல்லிட்டேன் இல்லையா, இங்கே பாரத்தோட கர்ப்ப வேதனைப்பட்ட பிரசங்கம் வந்துட்டு நான் நிம்மதியாக வந்து தூக்கிடுவேன். உங்களுக்கு தூக்கம் போயிடணும். ஐயோ ஆண்டவரே, வசனம் இப்படி வந்துச்சே, நான் எப்படி இருக்கிறேனே. போய் உபவாசத்தில் நீ போய் உள்ளே உட்காந்து உபவாசம் பண்ணி உட்காந்து முடிச்சா தான் நீ ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு இயேசு ராஜாவோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்து மகிமையாய் அவரோடு நித்திய ஆளுகை செய்ய முடியும். ஆமேனா? ஆக அந்த யூதா அந்த வேசியத்தை பிரவேசித்ததை போல இந்த யூதா கோத்திர சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளாகிய நம்மை அழைத்து போஜனமாகிய உபதேசத்தை கொடுத்து நம்மை பூரணப்படுத்தி மகிமைப்படுத்தி அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுவோமா? ஆக தெரிந்து கொள்ளப்படுதல் என்றாலே தேவன் நம்மை வசனத்தை கொண்டு உபத்திரவப்படுத்துவார். முறுமுறுப்பே வராது.
அவர்கள் தாங்கள் திரும்பி போவதற்கு அவர்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருப்பார்களே, ஆனால் திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆகிலும் அவர்கள் அதையல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தையே அவர்கள் நாடினர் என்று எபிரேயர் 11 வாசிக்கிறோம். பயங்கரமான உபத்திரவம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு. ஆனால் விட்டு வந்த தேசத்தை, அந்த பழைய வாழ்க்கை அவர்கள் நினைக்கவில்லை. ஆமா ஆண்டவரே, நான் வெட்கத்துக்குரியவன், நீர் நீதிக்குரியவர் என்று சொல்லி நின்று சகித்தார்கள். அவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றால் அவர்கள் எல்லாரும் ராஜாவின் போஜனத்தை திருப்தியாய் புசித்தார்கள். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இல்லைனாவே ஊழியக்காரனை பகைப்பீர்கள். சபையில் ஒரு ஐக்கியம் இருக்காது. நீ மாத்திரம் தனியாக பிரிஞ்சு இருப்ப. என்ன போல ஒரு நல்லவன் யாருமே இல்லை, எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, நான் மட்டும்தான் ரொம்ப நல்லவன்ற புத்தியை பிசாசு கொடுத்துக்கினே இருப்பான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மகிமை என் தேவனுக்கு, வெக்க எனக்குன்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து 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 தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆக பரலோக ராஜ்யம் யாருக்குரியதுனா வேசிகளுக்குரியது. ஆமேனா, வேசிகளாகவே இருக்கிறவர்களுக்கு அல்ல. அந்த போஜனம், அந்த 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 எருதினுடைய போஜனம் எப்படிப்பட்டது என்பதை மாத்திரம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் மாத்திரம் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். எடுத்து வாசிங்க மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த போஜனம் பரிசுத்தமானது. வாசிங்க. அவர்களுடைய கனிகள் இல்லம்மா 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவர்களை மிதித்து திரும்பி கொண்டு உங்களை பீறி போடும். நல்லா கவனி, ஒரே ஊழியக்காரனே, தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய சித்தத்தை உபதேசிக்கிற ஊழியக்காரனே, பரிசுத்தமானது என்பது பிதாவாகிய தேவனுடைய மகிமையை குறித்த சத்தியங்கள். பிதாவாகிய தேவனுடைய ஆளுகை, அவருடைய மகிமை, அதான் பரிசுத்தமானது. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவர், நேற்றும் அவருக்கே மகிமை, இன்றும் அவருக்கே மகிமை, என்றென்றும் அவருக்கே மகிமை என்கின்ற அந்த பரிசுத்தம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். இந்த பரிசுத்தம் நாய்க்கு கொடாத, கக்கினதை தின்கிற நாய்கள். அந்த பழைய வேசித்தன வாழ்க்கை மறுபடியும் உள்ள ஒரு பழைய வேசித்தனம் என்று சொல்லுவது நம் ஆட்களுக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டு இவன் என்ன எப்போ பார்த்தாலும் வேசி வேசி வேசினே சொல்கிறான். ஐயோ ஆண்டவரே, என் ஜனுடைய கண்களை திறப்பீராக. வேசிகளும் ஆயக்காரருமே நடு சந்தில் இருக்கிறவங்க தாய் அந்த போஜனத்தை புசிக்கிறாங்க, பாவ உணர்வு அடைந்து. புரிய மாட்டேங்குது நம்ம ஜனங்களுக்கு. வேசித்தனம் என்றால் தேவனை அறியாமல் இருப்பது. ஆமேனா, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், அவர்தான் சிருஷ்டிகர் கர்த்தர் என்பதை அறியாமல் இருப்பதான் வேசித்தனம். இதை புரிஞ்சிக்கவே தெரியல நம்ம ஆட்களுக்கு. இவன் வேசின்றான். நானும் பட்சி சொல்லிட்டேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சிருஷ்டிகர்த்தரை அறியாமல் இருந்த அத்தனை பேரும் வேசிகள். நாம் எல்லாரும் சிருஷ்டிகர்த்தரை அறியாமல் இருந்தோம். அந்த வேசிகளை அவர் அழைத்து அந்த பழைய பாவ வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆக பரிசுத்தமானதை நாய்க்கு கூடாத, மறுபடியும் அதே மாதிரி இருக்கிறானே. அதனால தான் எங்கடா அவன் வஸ்திரம், எங்கடா பரிசுத்த அபிஷேகம்? பரிசுத்த அபிஷேகம் இல்லைன்னா நான் கொடுக்கிற போஜனத்தை உன்னால் புசிக்க முடியாத, மாறாக நீ ஊழியக்காரன் மூஞ்சிலேயே குத்துவ. ஊழியக்காரன்ற மதிப்பே இருக்காது. அங்கே உனக்கு மெத்தை இருக்காது. அங்கே மேல் வீட்டு உனக்குள்ளே இருக்கணும். உனக்கு ஒரு மெத்தை இருக்கணும், உனக்கு ஒரு மேல் வீட்டு அறை இருக்கணும், உனக்கு ஒரு கட்டில் இருக்கணும், உனக்கு ஒரு நாற்கால் இருக்கணும், உனக்கு ஒரு மேஜை இருக்கணும், உனக்கு ஒரு குத்து விளக்கு இருக்கணும். அப்போதான் அந்த பார்வையை நீ ஓகே, இந்த ஊழியக்காரங்கிட்ட என்னமோ இருக்குது, ரகசியம் இருக்குது. இந்த சபையுடைய ஊழியக்காரர் தான் கிறிஸ்துடைய மனைவிகள். இப்போ முத்துக்கள் என்று சொல்லுவது கிறிஸ்து இயேசுனுடைய விலையேற பெற்ற ரத்தம், மீட்பு. அதை பண்ணிக்கு கொடுக்காத. அப்போ இந்த பரிசுத்தம் என்றால் பிதாவை அறிந்திருக்கிற அறிவும், முத்துக்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீட்பும் அறிந்து எங்களுக்கு இன்னும் போதியும் என்று சொல்லி உள்ளே வருகிற பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியினுடைய அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் இந்த போஜனத்தை கொடு. மற்ற ஆட்களுக்கெல்லாம் நீ கொடுத்துட்டுனா உன் மதிப்பே தெரியாதுடா. அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் காலில் போட்டு மிதிப்பாங்கடா, திருப்பி கொண்டு உங்களையே பீறுவாங்கடா. ஆமேனா, இந்த போஜனம் அவ்வளவு முக்கியமானது. இது ராஜ போஜனம். ஆக அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். வழி அருகே இருக்கிற வேசிகள் தான் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு முன்பதாக பிரவேசிச்சிட்டாங்கடான்னு ஏசப்பா சொல்லிட்டார். ஆமேனா,
இந்த பிரசங்கத்தெல்லாம் 4 மணி நேரமெல்லாம் வச்சு கத்துன்னு கட்டிலாம் பிரசங்கம் பண்ணினோம். அப்போல்லாம் எத்தனை பேர் வேசிங்கன்னு சொன்னால் எல்லோரும் கையெல்லாம் தூக்குனீங்க. ஆமேனா? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மீனிங். இதெல்லாம் அதான் பலமுறை சொல்லிட்டேன், இது எழுத்தின்படியே பொருள் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியங்கள். பரிசுத்த ஆவியான நமக்குள் இருந்தால் தான் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நமக்கு காண்பித்து போதிப்பார். ஆக நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடைசியாக வாசித்து முடிக்க பார்க்கலாம். மத்திய 22ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் மட்டும் வாசித்து முடிக்கலாம். ராஜா உள்ளே வரார் இல்லையா? 11 வாசிக்க பார்க்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத, இந்த கல்யாண வஸ்திரம் என்பது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். இது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தரித்து கொள்ளக்கூடிய வஸ்திரம். பிதாவுக்கு ஒரு மருமகள் தேவை. அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு மனைவி தேவை. மனைவி யார் என்றால், தன் கணவனுடைய கிரயத்தை, தன் கணவனுடைய வெற்றியை, தன் கணவனுடைய மகிமையை கொண்டாடுகிறவளே மனைவி. கிறிஸ்து இயேசுவினுடைய ஜெயம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜெயம். அவனுக்கு எவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுத்தாலும் அந்த வெகுமதி அல்ல சந்தோஷம். என் மனைவி என்னில் மகிமைப்படுகிறாளே, நான் ஜெயங்கொண்டவர் என்று சொல்லி என் மனைவி சந்தோஷப்படுகிறாளே என்று தன் மனைவியுடைய சந்தோஷத்தில் அகமகிழ்கிறாரே, அவரே மணவாளன். ஆமேனா? அப்படியானால் அந்த விருந்தாளிகளை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் எங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டவர்கள் பேசாமல். எவ்வளவு திமிரு அவனுக்கு இல்லை? தெளிவாக பிரசங்கிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை, அவருடைய ஆளுகையை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதுதான் பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் தான் பரிசுத்த அபிஷேகம். ஒருவேளை இன்னைக்கு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலையா, இன்னைக்கு கூட போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி உள்ள இருதல் குத்தப்பட்டு தேவனை தேடுகிற அந்த தேடுதல், பரிசுத்தம் உள்ளதும் அந்த முத்துக்களையும் தேடுகிற அந்த தேடுதல் நமக்கு இருக்குமே ஆனால், தேவன் இப்பொழுது கூட நமக்கு அந்த வஸ்திரத்தை கொடுக்க அவர் வல்லமையோடு இருக்கிறார். அப்போது தான் உங்களுக்கு சபையுடைய உபதேசத்தில் நீங்கள் வரலாம், நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரலாம், ஏதோ உபதேசத்தை கேட்கலாம். ஆனால் அந்த உபதேசம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும்னாக்கா வஸ்திரம் அவசியம். அந்த வஸ்திரத்தை தரித்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மேல் மகிமைப்படுவாராக. அப்போது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையங்காலம் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற புறம்பான போடுங்கள் என்றான். அந்தப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட எங்க தெரிந்து கொள்றாரு? உபத்திரவத்தின் குகையில். ஏன்? அப்பதான் நம்ம அவரை மகிமைப்படுத்த முடியும். ஆமேனா? நம்மளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமேனா? கலங்காதீங்க. எவ்வளவு போராட்ட பிரச்சனை வந்தாலும் இந்த வசனத்துக்காக நிற்பேன்னு சொல்லி சந்தோஷமா கம்பீரமா நில்லுங்க. நம்மளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு மகிமைப்படுவாராக. நம்மளால் முழங்கால் நிற்கலாம்.